அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாண்ட்ராய்டு எக்ஸ்பர்ட். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஆப்போட ரிவ்யூ ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன ஆப் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஆப்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ நீங்கள் கூட வாட்ஸ்அப்பில் டெய்லி ஒரு ஸ்டேட்டஸை ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் போடுறவங்க கூட இருந்திருக்கலாம். பட் அந்த வீடியோ ஸ்டேட்டஸ் எப்படி போடுறது, ஸோ டெய்லி போடுறதுக்கு வித்தியாசமாக போட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஒரு வீடியோ கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி மார்னிங் எழும்புனதும் ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் நெட்டில் உட்காந்து அதிக நேரம் ப்ரௌஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரு ஆப் பார்க்க போகிறோம், அந்த ஆப்பில் எல்லா வீடியோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஸ்டேட்டட், ரிபப்ளிக் டிபி, சிங்கிள், லவ் ஃபெயிலியர், டிஸ்பிளே பிக்சர்ஸ், லவ் ஃபீல், ரொமான்டிக், ஃபன்னி, ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டகரிஸ் வேணுமோ அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஃபன்னி அப்படிங்கிற அந்த கேட்டகரியை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கேட்டகரி நான் ஓப்பன் பண்ணது எனக்கு லிஸ்ட் ஆஃப் நிறைய வீடியோஸ் லிஸ்ட்டில் வந்துருக்குது. ஸோ நான் இந்த அன்னியன் அம்பி லவ் கிஃப்ட் டயலாக் அந்த இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணது எனக்கு இப்போ லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ நான் அந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த டயலாக் நம்ம ஃபுல்லாக கேட்கணுனாலும் இதை ப்ளே பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகும். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டவுன்லோடிங் ஆகிருக்கும். ஸோ டவுன்லோடிங் 100% ஃபைல் டவுன்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிக்கும். ஸோ இது நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னியன் அம்பி லவ் கிஃப்ட் டயலாக் அப்படிங்கிற அந்த ஃபைலை தான் டவுன்லோட் பண்ணோம். அது இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு மை ஸ்டேட்டஸ் அதை நீங்கள் கொடுத்து டிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ இதை கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி அந்த வீடியோ நம்மளுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சென்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டிங் உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் எந்த ஒரு வீடியோ வேணாலும் அந்த ஆப்பில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்படி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் டெய்லி ஸ்டேட்டஸாக வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ வீடியோ மட்டும்தான் வைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, வீடியோ மட்டும்தான் வைக்க முடியுமான்னு அது கிடையாது. நீங்கள் ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே டிபி இருக்குது, டிஸ்பிளே பிக்சர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் இப்போ டிஸ்பிளே பிக்சர்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதிலே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணி இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஈஸி வே. நம்ம டெய்லி நம்ம ஒரு வீடியோ ஸ்டேட்டஸோ ஒரு இமேஜோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.